போகுது. பாட்டு நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. வர காடி ஃபீலிங்ல ஆயிட்டேனா. எஸ் ஷோக்குள்ள போயிடலாம். அதனால நிக்கே, அதனால ஹெட்போனை கழட்டுறா, பேசுறது கேட்கலையா? அரே பாய், இல்ல பேசிட்டு இருந்தியா? இவளெல்லாம் நான் என்ன பண்றது? ஹெட்போன் மாட்டினா நாய்ஸ் கண்ட்ரோல்ன்றாங்க. வெளிய இருக்கிற நாய்ஸ் இல்ல கேட்க கூடாதுன்றாங்க. கட்சியில காதே கேட்க மாட்டேங்குது. சரி, நம்ம ஷோ ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அடுத்த எபிசோட் வந்துட்டோம். ஓ, அதுக்குள்ளே அடுத்த எபிசோட் வந்துச்சு. தெரியும்ல. எஸ், இப்போ வாரம் போறதும் தெரியல, நாள் போறதும் தெரியல. எஸ், வணக்கம் and a warm welcome to all the beautiful souls who's watching this. It's your girl Nina and நானுதான் நீங்கள் நிக்கி and you're watching நம்ம ஜெயா டிவியின் வாலு பசங்க. நம்ம இப்போ வாலு பசங்கள அழகா கியூட்டா நாட்டியா வாழு குழந்தைய தாங்க வெயிட் பண்றாங்க. கியூட்டாவா? எஸ், I'm gonna articulate welcome family. கிரவுண்ட் ஃப்ளோர் இறங்கி வர வரணும் போல இருக்கே. ஹாய். உன் பேர் என்னது? நீயே கண்டுபிடி. உன் பேர் வந்து ஸ்ரீதேவியா? இந்த அஞ்சலி? இந்த ஸ்ரீபிரியா? இந்த அழகு குட்டி செல்லம்? இந்த அப்ப என்னது? நிக்கிதா. நிக்கிதாவா? ஆமா. என் பேர் என்ன தெரியுமா? நிக்கிதா. தெரியுமா? தெரியும். ரெண்டு பேருக்கு ஒரே பேரு. நான் கேட்கவே இல்லை பாருங்க, தெரியுது. ரெண்டு பேருக்கு ஒரே பேரு. ஒரே தாலி. என் பேரு என்ன மாதிரியே இருக்கிறியா நீயே? ஒன்னும் டேய், மனசாட்சி விட்டு சொல்றா. இல்ல என்ன மாதிரி நல்ல உள்ளம். ஆளுதான் கொஞ்சம் குள்ளம், ஆனா பரவாயில்ல, நல்லா பேசுவாங்க. ஃபேமிலி சாரி உங்களை பார்க்கவே இல்லை. ஹாய். ஹாய், அழகா இருக்கிறீங்களே. தேங்க்யூ. உங்க பேர் என்னது? திவ்யா. திவ்யா யாரு? அச்சச்சன். ஓ, அந்த விவேக் சொல்லுவாரே, கொச்சச்சன் அச்சச்சன் கச்சச்சன் அச்சச்சன். எங்க இருந்து வரீங்க அச்சச்சன்? புழல்ல இருந்து வரேன். ஏரிக்குள்ள இருந்தா ஜெயிலுக்குள்ள இருந்தா? ஜெயில் எதிர்க்கா. ஜெயில் எதிர்க்காவா? நீங்க என்ன வருகிறீங்க? நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஜெயிலுக்கு எதிரில்னா டர் ஆயிடுச்சு லைட்டா. சூப்பர். எனக்கு ஓகே. இன்னைக்கு ஒரு வழிய சங்கம் இருக்கு. எந்தா நான் குறையுது. கரெக்டா? கரெக்ட். எனக்கு மலையாளம் வரும். தேங்க்யூ ஃபார் கமிங். டேய், ஷோ இருக்குடா, என்ன பண்ணிட்டு இருக்க? இது அழகா இருக்குடா, நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இல்ல சிச்சிட்டா இருக்காவா? ஷோ இருக்கு, நீங்க அடுத்த ஃபேமிலி கூப்பிடணும்ல. ஓ எஸ் அடுத்த வார்டு குழந்தை அடுத்த ஃபேமிலி எங்க இருக்கிறாங்க காத்தா எங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க உள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம். ஒளிச்சு இருக்கிறீங்க, கூப்பிடுங்க. வார்டு ஃபேமிலி கம் அவுட்டா. அச்சி தூக்கி சட்டை கவுன்ஸ் வாங்கிட்டீங்களே. என்ன இட்டு சிரிக்கிறான்? ஐயோ சிரிக்காட்டி இருக்குதா? வணக்கம் சார். வணக்கம். ஹாய். ஹாய். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்களா? நானும் ரங்க நல்லா இருக்கேங்க. உங்க பேர் என்னது? கயல்விழி. கயல்விழி. ஆஹா, என்ன ஒரு தமிழ் பேர். எங்க இருந்து வரீங்க? பட்டுக்கோட்டையில இருந்து வரோம். பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அங்க இருந்தா இங்க வரீங்க? ஆமா. அம்மா, பட்டுக்கோட்டையில இருந்து நாங்க ஷோக்காக வந்திருக்கீங்க. அவ்வளவு குடிக்குங்க. ஆமா. உங்க நினைப்பாவே இருக்காரு. டெய்லி நைட் ஆனா இதே சேனல் தான் 3 தடவை ரிப்பீட்டட். அந்த சேனலை ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருக்காரு. நம்ம சேனல்ல ரிப்பீட்லாமா போடுறீங்க? ஏமா சொல்லவே இல்ல. எச்சி தெரிக்குதுடா.
தேங்க்யூ வந்ததுக்கு. ரொம்ப கியூட்டா பேசுறீங்க. நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். ஓகே எஸ் தேங்க்யூ. நீங்க அழகா போய் அங்க உட்காந்துப்பீங்களா? ஓகே சூப்பரா இருக்குதுக்கா. ஆனா குழந்தைங்கலாம் ரொம்ப அழகா பேசுறாங்க. எங்களை அவ்வளவு ஆசைமா பாசத்தை கண்டு அப்படியே போயிடக்கூடாது. நம்ம அடுத்து நான் பொழப்பு இருக்கு. வணக்கம் குறாங்க. சாந்தி யாரா அது? சரி ஓகே. நம்ம அடுத்து யாரை கூப்பிட போறோம்? அந்த நாட்டி மிஸ்சீவியஸ் கிட் அண்ட் கியூட். ஆமா கியூட் கிட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. வாங்க. உன் பேர் என்னதுடா? ஹஸ்பண்ட் அம்மா பேர் என்னது? சொல்லுவியா? சந்தியாவா? சந்தியாவா? ஹாய் ஹாய். தலங்கால என்னது வீங்கிச்சா? என்னது அது ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைல். எங்க இருந்து வரீங்க? நாங்க திருவொற்றியூர்ல இருந்து வரோம். திருவொற்றியூர். சரி இவங்கள யாரு? என்னோட அம்மா, என்னோட நாத்தனார். நாத்தினாரோட வந்திருக்கீங்க? உனக்கு எவ்வளவு பிரச்சனை? இல்ல ஐயோ எவ்வளவு நல்ல விஷயம். நான் உனக்கு ஹாய், யார் நீங்க? அஸ்வினோட அத்தை. குடும்பமே தலையில கொங்கரை வச்சுக்கிட்டு வந்துருக்கீங்களா? சேவுக்கு கொட்டு அந்த கொங்கரை இட்டு சாஸ்திரங்களே. சரி உங்க பேரு? தீபிகா. தீபிகா. ஆஹா. இல்ல அந்த உட்கார்ந்து நீங்க நானும் வந்து உட்கார்ந்து அஸ்வின் கையில ஏன் இந்த சோக்கு கொண்டு வந்தீங்க? அவன் நல்லா வாழுத்தனம் பண்ணிட்டே இருப்பான் வீட்ல, சும்மாவே இருக்க மாட்டான். சூப்பர். கதையா இருக்கு என்னடி குட்டி. யார் அவங்க? என் தங்கச்சி. தேங்க்யூ வந்ததுக்கு. நான் உங்களோட பேசணும் சரியா? ஐ லவ் யூ நிதி. என்ன சொன்ன? கேட்டடா? கே இன்னொரு வாட்டி சொல்றா. சொல்லுப்பா. ஐ லவ் யூ நிதி. You love me? I also love you. வேற நான் வேலை சொல்லவா? சொல்லு. தன்னா உன்னா தனுவில நீ தானே வேற யாரு வருவா? இன்னொருக்கா சொல்லு. சரி தன்னை முன்னா தனுவில நீ தானே வேற யாரு வருவா? நான் தானே. சூப்பர் நிக்கி. அடுத்து ஆர்சிட் காலியா இருக்கு. நீ சொல்லுவேன்னு தெரியும், அதனால தான் பார்த்தேன். ஏய் எஸ் யார் வர போறாங்க? எனக்கு தெரியாது. நீ தான் ஜோசியம் பண்றிய சொல்லு. டிங் 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 டட்டை நாட். யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு தெரியாது. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போ. அது ஏன் நீ தான் பண்ற? அங்க பாரு தெரியும். அங்கயா? வாங்க அடுத்து யாரு வாழ குழந்தை ஃபேமிலி வாங்க. ஹாய். உன் பேர் என்னது? நிதிக்ஷா. என்னச்சா? நிதிக்ஷா. லித்திக்ஷா. என்ன கல்லாதவா இருக்குங்க. யார் நீங்க? நிதிக்ஷாவோட அம்மா. லித்திக்ஷாட அம்மா. ஆமா. அம்மாவுக்கு என்ன பேரு? அம்மாவுக்கு வந்து சரண்யா. சரண்யா. ஆஹா. எங்க இருந்து வரீங்க அதர்? நாங்க வந்து எண்ணூர்ல இருந்து வரேன். சரி ஏன் இங்க கூட்டு வந்தீங்க குழந்தை லித்திக்ஷாவை? நிதிக்ஷாவோட அவளுக்கு இந்த ஷோனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. அப்புறம் உங்களை பிடிக்குமா? ஹாய் லித்திக்ஷா. யாரு இவங்கடா? இவங்க யாரு? அம்மா அம்மா. அவங்க கிட்ட பேசலாங்க கூடுந்தீனா. எஸ். நிறைய பேர் அவங்க கூட்டு வரீங்க. ஹாய் அவங்க. ஹலோ. உங்க பேர் என்னது? என் பேர் ரேவதி. என்ன? ரேவதி. ரேவதி. ஆஹா. தேங்க்யூ வந்ததுக்கு. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அழகா என்ஜாய் பண்றீங்களா? அது மட்டும் இல்ல அவங்க என்ன வாழ்த்தனம் கொண்டான்றது என்கிட்ட சொல்லணும். சரி சரி. ஓகே. ஓகே. நன்றிகள் வந்ததுக்கு. அழகா வந்து உட்காந்துட்டாங்க. இப்படி நிறைய இடத்த பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. எல்லாரும் தலையாட்டுறாங்க. எவ்வளவு ஆளுன்னு பேசி தானே தெரியும். கண்டிப்பா தெரியும் தெரியும். பேசுறீங்களா? எஸ். ஆனா ஒண்ணா நீனா ஐ கான்ட் ஹேண்டில் டூ மச். எஸ் ஒருத்தர கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் யார் கூப்பிடலாம்? ஏன்டா கர்ல இருக்கிற நிக்கிதா கூப்பிடுகண்ணே. எனக்கு அந்த பாப்பா வேணும், வாங்கி கூட. இல்லண்ணே. ஆனா குள்ள குடிக்கிற ஆளே பண்ற. அந்த பாப்பா எனக்கு தான்.
என்ன சொல்லிட்டு நீ மட்டும் பேச போற, நான் தான் பேசுவேன். நோ. சரி 2 பேரும் பேசுவோம். ஹலோ ஹலோ ஹாய். வணக்கம்ங்க. அண்ணா நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நன்னா இருக்கியா? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க வாழ குழந்தையா நீங்க? ஆமா. என்னென்ன வாடுத்தனம் பண்ணிருக்கீங்க நீங்க? அப்படி சேட்டை என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ்க்கு ஒரு புடவை எடுத்துட்டு போவேன். தோன் வெட்டும் போது முட்டை எடுத்துட்டு ஓடுவேன். வேற என்ன? வேறையா? ஆ அடிக்கடி சமைப்பாங்க. அடிக்கடி தக்கடை டப்பாவை எடுத்துட்டு ஓடிடுவேன். அது என்ன தக்கடை டப்பா? தக்கடை டப்பான்னா என்னது? தக்கடை டப்பான்னா டயருக்கு போடுவாங்கல்ல. தலைக்கு போதது தக்கடை டப்பா. சொல்லு பகலாதி. அம்மா கிட்ட கேளு தக்கடை டப்பா சொல்லி தர சொல்லு. தக்கடைன்னு என்னதுமா? சுகர், சர்க்கரை. சக்கரையா? ஆமா. ஓ சக்கரை இனிக்கிற சக்கரை தானே வாடான்னு பண்ணுவாங்க. ஓஹோ நீ பிளான் பண்ணி பண்றியா நீ? நான் கூட அறியாத குழந்தை தெரியாம பண்ணிடுச்சுன்னு நினைச்சேன். ஒரு பிளானோட தான் பண்றேன். அம்மா சொல்லு என்ன நிக்கி. அவங்க கொண்டு வாடுத்தணும் இப்படி கொண்டாங்கன்னா என்ன பண்ணாங்க? அவ மேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு பவுடர் எல்லாம் எடுத்து கீழே கொட்டிடுவா. புதுசா வாங்குற ஆமா. எப்படி மேக்கப் பண்ணணும் சொல்லி கொடு. தட்டுடு மூட்டை போட்டோம்னா மூட்டி இருக்குதா, மூட்டி கடிக்கணும் போட்டு அதுக்கப்புறமா மை வைக்கணும். அதுமா டிப்ஸ்டிக் போடணும். அதுமா தலை வாடணும். ஆஹா மேக்கப் ரெடி. பவுடர் போடணும். என்ன கொட்டும்? பவுடர் போட்டு அப்புறம் இது போடுவாங்க. அப்படி அது கொட்டு. போட்டுட்டு அதுமா பொட்டு வைக்கணுங்க. அதுமா இங்க இங்க இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இங்க வைப்பாங்க. அதுக்கு ஐத்தர பண்ணல. ஓஹோ ஐத்தர வாங்கிட்டேன். அப்புறம் அம்மா வாங்கி கொடுத்தேன். ஏன் நீ சும்மாவே அழகா தானே இருக்கிற, அப்புறம் இதெல்லாம் அப்படியே விடுறாங்க மூஞ்சில? நான் தடைய படத்து தடைய மாடி வச்சிருப்பேன். ஏன்னா அம்மாடி மாடி தூப்பட தருவாங்க. அப்படியா? கரெக்டா தலையா நீ? ஏன் தலை என்ன சொல்லுவான்னு தெரியலையே. நானும் தலை ஆடிக்கிட்டா இதே மாதிரினா 4 வச்சிருப்பேன் தடைய. ஏன் கொண்டங்கிறத ஓ கொண்டீங்க. அதுக்காகமா அம்மா தலைவாடி நோடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க யாரு? அவங்க என்னோட அம்மு. அங்கு அங்கு ஏன் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க? அப்படி என்ன பெருசா ஆளுத்தனம் பண்ணிட்டானு ஆளு பசங்களுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? அவ என்கிட்ட ரொம்ப வாய் சண்டை பேசிட்டே இருப்பா. சண்டையா? ஆமா, பயங்கரமா சண்டை போடுவா. கிட்ட நிறைய கம்ப்ளீட் வரும். சொல்லுங்க சொல்லுங்க, அப்படி என்ன பண்ணாங்க? என்ன பண்ண அம்மா கோடை போட்டு தருவாங்க தூப்பலா. 4 கலர்லாம் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தா டென்னுக்கு 3 கோடமாவும் 3 இருக்கு நான் பண்ணது. அதுக்கப்புறமா பார்த்தா 1 கார் 1 எங்கேயும் போயிடுச்சு. எங்கன்னு பார்த்தா இங்கடாட்டு பெருக்கி போட்டாங்க. போட்டாங்களா? யாரு இந்த ஒண்ணு போட்டா? 1 அத்தம்மா போட்டுப்பாங்க. 1 டென்னுலாம் இருக்கு. மார்னிங் விடிஞ்சிரும், அதனால நாங்க பெருக்கிடுவாங்க. சோ அதனால அவ வந்து அவ தூங்கும் போது பெருக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்குவா. அதுக்கப்புறமா இன்னொரு கோடை போட்டேன் ஒரு நாள். அதுமா பட்டன்னு வெட்டிட்டாங்க. திடீர்னு அம்மாவை பட்டங்க கிட்ட நான் உன்னிக்கிட்ட கோடை போட்டா வெட்டிட்டு வர தொடன்னு சொன்னேன். அதுமா திருப்பி நான் ஒன்னான் கோடை போட்டேன். எங்க அம்மா இருக்காங்களே, எங்க அம்மா உன்னா வந்து வெளியே எங்கன்னு போயிட்டோன்னா அங்கதான் ஆனிவர்ட் பண்ணுவாங்க. டக்குன்னு அந்த தண்ணி என்னவே கோடை மாட்ட போயிடும். இப்போ இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்களே உங்க குக்கு, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு நினைக்கிறீங்க? நிக்கி தருவான், பண்ணுவாங்க. குக்கு இஸ் குட் கேர்ள். அடிண்டா ஆ? அடிண்டா அடிண்டாவா? இது என்ன புதுசா இருக்குது? அடிண்ட. இப்ப அம்மி என்ன பண்ணணும் அடியும் நானும் அம்மா திப்பியும் பண்ணுவேன். She is taking revenge. ஆமா ஆமா, அவ வந்து சும்மா எதனா சின்னதா டென்ஷன் ஆயிட்டா லைட்டா தலையில அடிச்சுக்குவா. நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன், நிக்கி அப்படிலாம் தலையில அடிச்சுக்காதன்ட்டு. அதுக்கு பதிலுக்கு ஒரு டைலாக் என்ன சொல்லுவா, அவளை கேளுங்க சொல்லுவா. எப்படி தலையை அடிச்சுட்டு அந்த டைலாக் சொல்லு. வந்தோமா பார்த்தோமா என்ன பார்த்தோமா தாய குடித்தோமா போயிட்டே இருக்கணும். அது ஏதோ என்ன கேட்குத. கியூட்டா இருக்கு இந்த டயலாக். ஆனா இவ்வளவு சிச்சிட்டு சொன்னா எல்லாரும் தங்கிடுவாங்களே. கோவப்பட்டு சொல்லணும்ல, கோவப்பட்டு சொல்லு. எனக்கு இப்ப அம்மு எதுவும் பண்ணல, எனக்கு கோவம் வராது. அம்மு என்ன பண்ணாதே எனக்கு கோவம் வரும். எஸ், சும்மா ரீசனா இல்லாம நாங்க டென்ஷன் ஆக மாட்டோம். ரீசனோட தான் பண்ணுவோம். அம்மா ஏதாச்சும் பண்ண சொல்லலாமா அப்போ? சரி நிக்கி, நான் கிளம்பட்டுமா இப்போ? நீ இப்போ ஒண்ணுமே தோணல. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்?
கொண்ட டெத்த மாட்டுன்னு தொண்ணுவேன், கொண்ட போடுன்னு தொண்ணுவேன், டெத்த போடுன்னு தொண்ணுவேன். நேற்று நைட் என்னென்னா பண்ணேன், என்ன தூண்டு அப்படியே. வேற என்ன நேத்து நைட்டு கொண்டாங்க அவங்க? ஒரு டெத்து இருந்தது, அங்க ஒரு கொத்து இருந்தது மேல. அதை தொட்டு விடணும்னு பார்த்தா வா வா டெத்த போடுன்னு சொன்னாங்க. அக்கதியா சொன்னாங்க? ஆமா. அடாடா, ரொம்ப அழகா பேசுறியே நீ. திருக்குறள் என்னடி யாரு? என்னது திருக்குறள் என்னடி யாரு? தினுக்குண்டனு எழுதுனது யாரு யாரு யாரு? அவர் ஹிகாக் தாங்களா? இந்த அவர் தாங்க திருக்குறள்ல நிறைய வச்சு கோட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? இப்பதான் சிங்கிங்ல கேட்டேன் நான், ஹெட்பான் காட்டு. நீ யாரு சொல்லி, யாரு எழுதுனா? திருவள்ளூர். அவருக்கு ரெஸ்பெக்ட் தரீங்க தெரியுது, அதுக்குன்னு அவர் பேர் எப்படியா சொல்றது? திருவள்ளூர். திருவள்ளூர்ல இருக்கிற திருவள்ளூர். திருவள்ளூர்ல இருக்க திருவள்ளுவர். கரெக்டா மேடம்? கரெக்டா சொல்லிட்டேனா? இது நான் திருவள்ளுவர்னு சொன்னா எனக்கு தப்புன்றுவா, அதனால தான் இப்படி சொல்லணும். நீ ஏதாச்சும் காட்டு காடுவியா? இங்க காடுங்க. டிங்கி கம்பல் கத்துனு கொன்னி மன் டாண்டி கொட்டி குடித்துடண்டு மன் டிமிக்கி கம்பல் கொத்துனு போய் மன் டாண்டி கொட்டி குடித்துடண்டு. ஒன்னு போன்னு சொல்றதுக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நாங்க இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடலாம். ஓகே, எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டுக்கோ. நான் கொடுக்கட்டா? தேங்க்யூ. எல்லாரும் கை தட்டுங்க நிக்கிதாக்கு. நீனா அழகா கியூட்டா பேசுறாங்க. நீனா குழந்தைங்கலாம், நானும் குழந்தையாவே மாறிட்டேனா காத்துக்காகலே. அது தவறான செயல், அதெல்லாம் தேவையில்லை. நீங்க பேசுறதோட நிறுத்திக்கோங்க. எஸ். அடுத்து யாரு பேச போறீங்க? அடுத்து அவன் அகாந்துட்டு மாச்சு காத்துக்கிட்டே இருக்கிறான். நீனா என்ன சரி, மறைச்சிலடா புள்ள பாசமா எக்ஸைட்டடா பாக்குது. அவனை குடிக்கொண்டா இல்லடா. அவன்கிட்ட காசாங்க கிட்ட இறங்கி வா. உன் பேர் என்ன சொன்ன? திவ்ய தர்சன். இன்னும் எச்சி தெரியுது, அத நாக்கு வச்சு இழிக்கவும்ல. சரி, ஒன்னு காத்தா ஒரு சின்ன ஆளு மாதிரியே இல்லையே, பெரிய ஒரு ஞானி மாதிரி இருக்கிற நீ. உனக்கு ஆம்பிஷன் யாரு மாதிரி வரணும்னு ஆசைப்படுற? நான் கலெக்டர் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். கலெக்டர் மாதிரியா? உனக்கு மேல உன் மேல எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. என்ன டவுட்? நீ பொம்மையா இல்ல மனுஷனா? ரெண்டும் இல்ல, மனித குரங்கு. அப்படின்னா என்ன? அதாவது மனிதன் காதி குரங்கு காதி கலந்து சைதான் நிக்கினான். ரொம்ப பேசாதன்ற மேட்ருக்கு வா. சரி, வாடு என்ன கேட்டல, வாழு காசுங்க நிகழ்ச்சி இது. நீ வாழு குழந்தை அப்படின்னு உங்க அம்மா லிஸ்ட் ஆடுறாங்கடா. எனக்கு இவ்வளவு பெரிய வாள் இருக்கு. இவ்வளோ பெரிய வாளா? ஆமா. ஐயோ, அப்படி என்ன வாழைத்தனம் பண்ணீங்க? அம்மாச்சி சேர்ல தண்ணி வச்சிருந்தாங்க. வந்துகிட்டே இருப்பேன், வந்து சேர தட்டி விட்டுட்டேன். எதுக்கு? அதான் சேட்டை. தட்டு விட்டா சேட்டை. அதான். ஹலோ, ஹாய். இவங்க என்ன கண்ணு வாழுத்தானா ஒண்ணு சொல்லுங்க. 1 2 இல்ல, எந்த வேலை செய்யாதன்னு சொல்றோமோ அதை கரெக்டா செய்வாரு. அப்ப செய்யாத அந்த டிவியை போடு ஆன் பண்ணி சுவிட்சே பண்ண மாட்டாரு. கீழே எடுத்து போட்டுறானா? எதை செய்யன்னு சொல்றோம் நான் தட்டி சொல்லி பாருங்களேன். அது ரொம்ப ஈஸி, அது புரிஞ்சுக்குவாரு, செய்ய மாட்டேன்றவாரு. பக்கத்துல ஒரு பாட்டி இருக்கிறாங்களே, சைலண்டா கட்டு வாய்க்குள்ளே சிரிச்சுக்கிறாங்களே, அவங்களுக்கு உனக்கு ரொம்ப சண்டை நடக்கும் அவங்க வீட்டுல. அட்டியா? ஆமா. என்ன பண்ணுவாங்க அந்த பாட்டி? அவங்க என்ன கைய புடிச்சு உடைப்பாங்க. பாட்டி என்ன கொடி சுடி கொண்டீங்க? உங்களை ரொம்ப நல்ல பாட்டின்னு நினைச்சா என்ன கைய பிடிச்சு புருவீங்களாங்க? டெரர் காட்டி. சரி, காட்டிக்குள்ள பண்றாங்களே, அதுக்கப்புறம் என் கண்ணத்துல 3 அடை விடுவாங்க. எப்படி விடுவாங்க? பலான் பலான் அப்படி அரைஞ்சிடுறாங்களா? ஆமா. வலிக்குவீங்க. அப்படியா? அப்படி கிள்ளுவாங்க. சரி, இவ்வளவு பண்றாங்களா அந்த பாட்டி? அந்த பாட்டிக்கு நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? அவங்கள நான் ஒரு நாள் திட்டலாம்னு நினைக்கிறேன். திட்ட போறியா? ஆமா. பாட்டியெல்லாம் திட்டக்கூடாது, தப்பு தானே. ஏதாச்சி அதுதான் திட்டுறதா? திட்டிக்கிட்டே இருப்பீங்களே, உங்களுக்கு நேத்து ஆப்பு வைக்கவா? என்னடா ஆக்க சூப்பு வைக்கிற மாதிரி சொல்றேன். உன் அக்கா உன்னை புடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, நீ நடக்க மாட்டியா?
ஆக்சுவலிடா எனக்கு வாய் இவ்வளோ இருக்கே தவிர ஐ எம் ஆக்சுவலி ஸ்மால் குழந்தை. எனக்கு இன்னும் நடக்க தெரியாது. அப்படியா? ஏய் கேளுனா சும்மா கேக்குறாது. ஆராய்ச்சில ரொம்ப கத்தாட கொஞ்சம் அடக்கியே வாசி. விஷம் விஷம் விஷம். டேய் பாவம்டா. ஆமா நஜம்ன்றான். நீ வந்து வாழ்க்கையில பெரிய போணும்டா. நிக்க ஆசீர்வாதம். என்ன? Thank you. Thank you. Thank you. எனக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க எல்லாரும். டா வர குழந்தைங்களும் முத்து முத்தா பேசுறாங்க நீனா. எஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கணும்ல, அவங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாரு. ஐயோ அவன் டெரரா காக்குறானே. என்ன அவன் தினுசா தான் இருக்கிறான் அதுல இருந்து. காக்கதா ஸ்மால் காய் ஆனா உள்ள ஒரே டெரர் கிஸ்கோலியே. அது பார்த்து பேசினா தானே தெரியும். வாங்க. ஹலோ ஹலோ பிரியமா? ஏய் உனக்காக நான் 1/2 கிலோமீட்டர் தள்ளிட்டு இருக்காண்டா ஜாலோ சொன்னே. சரி, உனக்கு நிக்கிய பிடிக்கும் தானே வந்த? நீ நிக்கிய பார்த்தா பயப்படுற? நிக்கிய டிவில பாத்திருக்கியா? நல்லா இருந்துச்சா? நான் எப்படி பேசுனேன்? என்ன மாதிரி பண்ணி காட்டு. என்று அப்படி போயிட்டு வராரு. வராது. நிக்கினாலே தனித்து வேண்டா. உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய் தான். விஜய் பிடிக்குமா? சரி, விஜய் சார் டயலாக் ஏதாவது சொல்லுவியா? நான் சொல்லுவேனே. சொல்லுங்க பார்க்கலாம். நீ அடிச்சா அடி உழும், நான் அடிச்சா இடி உழும். அது டயலாக் போட்டு ஏன்டா என்ன பார்த்து சொல்ற? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. என் வலி தனி வலி. ஏது இந்த வழியா? என்னடா கேட்டேன்? அடிறாங்க அண்ணா. சரி சரி, அழுவாத. நீ கண்ணு தெரியுது, கழுவாத. சரி சரி ஓகே. சரி என்னாச்சு? உங்க வீட்ல யாரெல்லாம் வந்திருக்காங்க? அது ஆளோ பேடிக்கும். அடோ பேர் இருக்கீங்களா? யாராரு? சரி இருடா, உன இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு. வீட்ல யாரா ரொம்ப சேட்டை பண்றது? நான் தான். நீதானா? அப்ப கரெக்டா தானே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன சேட்டை பண்ணீங்க நீங்க? அப்படியா? அப்படில வெச்சதெல்லாம் தரிச்சு போட்டுருவேனா? பெட்ஷீட்டையா? பெட்ஷீட் எப்படா உடைச்சு போடுற? உடைச்சு போடல, அப்ப தலைச்சு போடுவேன். சரி திரும்புங்க. ஏய், காது அழகா கம்மல்லாம் போட்டிருக்கீங்களே, எப்போ காது குத்துனீங்க? இல்ல மொட்டையிட மோடு தாடு தொட்டணும். ஓ, மொத்தம் எதுக்கு தாது குத்துனீங்களா? காது குத்திட்டு என்ன பண்ணுவாங்க? தாடு தொட்டிட்டு என்ன பண்ணுவானே? வீட்டுக்கு தான் போவானே. ஆனா இது கூட தெரியாதா? வீட்டுக்கு தான் போவாங்க. காது குத்துனா ஊரே உட்காந்து சாப்பிடுங்கடா. அந்த மாதிரி உங்க வீட்ல எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சத்தமே என்ன சாப்பிட்டீங்க? தேட்டு சாப்பிட்டோம். என்னது? தேட்டு என்னமா? தேட்டு கேக். இதெல்லாம் ஒண்ணு இல்லை. புரியாதா என்ன? கேக் சாப்பிட்டீங்களாப்பா? காது குத்திட்டு கேக் சாப்பிடுறீங்களா? எந்த ஊர்ல ராசா? திருவச்சூர்ல இன்னும் வரோம். ஐ காட் தி பாயிண்ட். சரி நான் கேக்குறேன். சரி, உங்க வீட்ல இருந்து 3 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க யாருடா ரொம்ப சேட்டை பண்ணுவா? நீ தான்றாத. நீ சேட்டை பண்றதுதான் ஊரே பேசுது. வேற யாரு பண்ணுவா 3 பேர்ல? மம்மி. மம்மியா? அப்படி என்ன சேட்டை பண்ணாங்க அங்க? அம்மா சேட்டை பண்ணலாம் மாட்டானே. அப்புறம் ஏன் இப்ப அம்மா சேட்டை பண்ணுவாங்க? என்ன வேற என்னதான் அம்மா பண்ணுவாங்க? இல்ல சாமான்லாம் தொலைத்தவானே. டேய், இதுக்கு பேர் வாழுத்தனம் இல்லையாடா, வீட்டு வேலைகள். நீ என்ன அப்படி வீட்டு வேலை செஞ்சுட்ட வீட்ல? நானா? என்ன நான் ஹெல்ப் சேட்டை பண்ண? பண்ணுவேன். இது வந்து அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. ஈ காட்டு நான் நாக்க முடியும். எப்படி இந்த பல்லு விழுந்துச்சு அது சொல்லு. என்ன டைவர்ட் பண்ணாத. மீன் தொட்டியில போய் இடிச்சிட்டேன். மீன் தொட்டில போய் இடிச்சிக்கினியா? எப்படி இடிச்ச? இச்சின்னேன். ஏன்? இச்சின்னா சொன்னேன். அதான் எப்படி? எப்படியா? ஓடினா ஆடினா ஏன் ஓடி இடிச்சிடுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ சொன்னா தேங்க்யூ சொல்லணும். சொல்லு. தேங்க்யூ. தேங்க்யூ. அங்க போய் உட்காந்துக்கோங்க. அடாடாடா நான் திமிரு காட்டுதுங்க. நீ காட்டலையா? சரி ரைட்டு விடு விடு. அத்தியார்கிட்ட பேச வரோம். அடுத்ததான் அவங்க வெயிட் பண்றாங்க பாரு. அடடா பேச்சாளர் வாங்க இங்க கீழே. ஹாய். உங்க பேர் என்ன சொன்னீங்க? லித்திக்ஷா. லித்திக்ஷா. ஹாய். அழகு ஹீரோயின் மாதிரி வந்திருக்கீங்களே. எந்த ஹீரோயின் பிடிக்கும்? நயன்தாரா. நயன்தாரா தான் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். அவ
அவங்கள மாதிரி ஏதாச்சும் பேசுவீங்களா? மனோரமா டைலாக் இம்மா பெரிய ஊரும் படை கட்டினீங்க நேரம் பார்த்தா எனக்கு மனுஷா தெரியல இந்த தஸ் புஸ் நம்ம கையில் வச்சுக்காத இவ்வளோ கத்தன்மை இன்னும் இல்லை. நீ பேசுறீங்க எனக்கு புரியல, ஆனால் நான் பதிங்க தான் யாருக்கும் புரியாது. வந்தாச்சு வாட் மேட்ரு தமிழ் தெரியல நாத்துக்குள்ளே கூப்பிட்றான் ஆம்பளைங்களை என்ன பத்தாக்கிரம் படுறதுக்காக இந்த ஆள் உள்ள வந்துக்குது. கம்மனு கடை ஆல் பெட்டு 12 டேஸ் எங்கள் பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், சில நாள் வரவே வராது. அது எங்கள் பொம்னாட்டிங் சுதந்திரம். அதுக்காக நீ அதை சந்தேகப்பட்டியாமே கம்மனு கடை. சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம், சந்தேகப்பட்டவங்கள தூக்கி தீயில போடுறது இந்த காலம் கம்மனு கடை. இப்படி ஒரு 4 வார்த்தை நறுக்கன்னு கேட்டதான் இந்த மரம் அடிக்கி உரைக்கும். என்ன மரங்கண்ட என்ன சொல்லிய ஆக நீங்க கை தட்டிடலாம். டைலாக்னு கேட்ட இவ்வளோ ஒரு டைலாக் சொல்ற, இவ்வளோ அழகா பேசுற, ஆனா வீட்டுல பெரிய கம்ப்ளைண்டா சொல்றாங்களே அவ்வளோ ஆளு குழந்தையா நீங்க. என்ன நாங்க சரியா சொல்றியா? எங்க அவங்க சொல்லுங்க நிக்கி. அவங்க கொண்டு வந்து காலித்தனம் அப்படி எக்ஸ்ட்ரீமா ஒன்று பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்க? ஒரு பாபிக் ஆல்பம் இருக்கு, அந்த பொம்மைய அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவா. கண்ணம்மா இது என்ன வேலை? எப்படி நீ வீடு பண்ணலாம்? எப்படி டார்ச்சர் பண்ண அந்த காரிகளை? டெய்லியும் 5 வாட்டி அதுக்கு ட்ரெஸ் மாத்தினே இருப்பேன். அது பேர் டார்ச்சரா? அதுக்கு தானே வாங்கி தரீங்க. அந்த பொம்மை சூனியக்கார பொம்மை மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த காரிகளை ஏற்றி கண்றிய நான்லாம் உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவ நீ? சரி உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா? டேடி அம்மாவும். டேடி அவங்க ஏன் அவங்கள மட்டும் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவங்க எப்பவுமே கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க, ஜாலியாக என்கிட்ட பேசினே இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, நான் கேட்கறதெல்லாம் பண்ணுவாங்க, அதனால ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்போ அந்த பாட்டி அவனுக்காக வந்துருக்காங்களே அவங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும். சரியா அவங்களுக்கு சொல்ல. அவங்க வந்து கிளம்பும் போது அவங்க வீட்டுக்கு நான் வந்து வீட்டுக்கு போகும்போது அழுதுருவேன். ஏன்? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாசம். ஓஹோ, பாசம் அழுகு இல்லாம வரும். பாச போராட்டம். பாசம் போராட்டம். ஆமா, பயங்கரமா நடக்கும். 2 பேரும் மாறி மாறி அழுவாங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்குமா? எதுக்காகனா நீங்க வந்து அன்பா பாசமா பேசுறதுனால. இது வந்து ஏதாவது ட்விஸ்டா? இல்ல, உள்ள இருக்கிறதுல வெளியே வருது. எனக்கு வாந்தியா? பாசங்களா? சரி என்னை பத்தி பேசினா நோக்கு பொறுக்காத. பொறாம. அவனை பிடிக்கும் தானே? ஆமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி. எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. நீ நான் ஆட்டாலாம் வாரா இருக்குது. இல்ல கேம்ஸ் போறோம்ல. நிக்கி ஏண்டி காடு இங்க நான் கூப்பிடுங்க. அப்படியா? கூப்பிடுங்க. தூங்காய நிக்கி தோம்பரின் பேர் வாங்காத நிக்கி. நானா? ஆமா. நீ பாடுனது? ஆமா. நீ வாட்டர் காட்டுலயே மறுபடியும் ஒரு நாக்கு எடுத்துட்டு வரலாம் தோணுது. குட் நைட். இங்க எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எழுந்துரு. நாங்க யூனிட்டா தூங்கிடும் கொஞ்ச நேரத்துல விட்டா. சரி கேம்குள்ள கேம்ஸ்லாம் வந்துச்சு. எஸ், ஒரே ஜாலி. எல்லாரும் கேம்ஸ் விளையாட ரெடியா இருக்கிறீங்களா? மதர் அண்ட் த பேபிஸ் ரெடியா? ஆனால் நான் கேம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமே. என்ன கேம்னு புரியுதா? புரியாது, நான் சொல்லுவேன், அப்படிதான் புரியும். வெயிட். இது என்ன? இது வால் கலரா? அது என்ன தோசை தவா? தோசையா சுட்டு தரணும்? அது ரொம்ப கஷ்டங்க எங்களுக்கு. சும்மா கேளு. இது வந்து இந்த பேன்ல பாத்தீங்களா, நீ உன்னோட சேர்ந்து எனக்கும் பேன் வருது. இந்த கட்டையில பாத்தீங்களா செவப்பு கலரா ஒன்று தெரியுதா? ఈ సెవపు కలర్లో ఈ పందు ఎడుతో ఇప్పుడ వెట్టుట్టో അവിടെ ബാലൻസ് ചെയ്തു അവിടെ റെഡ് ഡബ്ബ ഉള്ള അതിൽ കൊട്ടിട്ട് വരാം. ഈ ടാസ്കു ഞങ്ങൾ 100 seconds തരാം. പക്ഷേ ഇത് നന്നായിട്ട് ചെയ്തു ഞങ്ങൾ ഗിഫ്റ്റ് തരാം. சத்தான் சேகர் பால் கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து எடுத்துகிட்டு வரணும். ஆமாம், நான் சொன்ன மலையாளத்தில் புரியுதா? அப்போ சரி, எப்படியோ விளையாடுங்க, எனக்கு என்ன. சரி, நாங்கள் வந்து 100 seconds தருவோம். ரெடியா எல்லாரும்? எஸ், ஓகே. எஸ், ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து நிக்கிதா தான் கூப்பிடுவேன். நிக்கிதான்ட்டே. நிக்கிதா, ஆர் யூ ரெடி? வாங்க, அம்மா வந்துருங்க. வாங்கட குட்டி. கேங்குவா அங்கு ஆடாது. சரி ரெடியா?
நீங்க உங்க குழந்தைக்கு குடிக்க முடியாது, ஏதாச்சும் ஈஸியா கொடு. குழந்தைங்கன்னு உடனே அவனுக்கு ஈஸியா. சரி என்ன பண்ணலாம், நீங்க வந்து இங்க பிடிக்க தேவையில்ல, இங்கே பிடிச்சிக்கலாம். ஓகே, நானே எடுத்து பால் வைக்கிறேன். ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க தான் பால் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இந்த கேம்குள்ள போயிடலாமா? யூ கேம் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. டாடா, போயிட்டு வரீங்களா? ஓகே, வந்துருங்க. அவங்க வச்சுட்டு தான் ஒரு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை நாங்கள் அவ்வளவுதான்மா. வாங்க, ஸ்டாண்ட் ஹியர். நன்றிகள், சூப்பரா விளையாடுங்களா? ஜாலியா இருந்துச்சா கேமு? அடாடாடாடாடா, ஒரு காட்டு சைஸ் இல்லைனாலும் இன்னும் விளையாடிட்டேன். என்ன சூப்பரா விளையாடிட்டீங்க. ஆனா எத்தனை ஓட்டிங்கன்னு நினைக்கிறீங்க? இன்வெஸ்டிகேட் பண்றியா? கரெக்டா கவுண்ட் கட்டுறேன் நானே. ஏய், நீ கவுண்ட் பண்ணு. 1 2 சரி, அடுத்த ஒரு சால்ட் ஹோல் இருக்குது. 12 ஹோல் ஹோடாம் நீங்கள் கக்ஷ சூக்கராயிட்டு உண்டு. நாங்கள் கண்டு உங்களோட கிஃப்ட் உண்டு. ஓகே ஓகே நான் சொல்றது ஒரு மலையாளம் வந்து புரிஞ்சுக்கிறேன் பாத்தியா? அதுக்காக எனக்கு ஃபேமிலியை பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் கமிங். சரி, அடுத்த குழந்தைய கூப்பிட்டுருவோமா? எஸ், ரெடியா இருக்கா? தர்சனம் கொடுங்க. வாங்க அங்க வாங்க. மாதாஜி உறுதிகளு. ஆர் யூ ரெடி? சூப்பர், கட்டைய கையில எடுத்துக்கோங்க. ஓகே சார். சரி, உங்களுக்கான கேம் கவுண்டர் நம்பர் கொடுங்க. 3 2 1 ஸ்டார்ட். ஆண்டாண்டா, எதுக்கு போட்டு வாளோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க? பிடிக்காம கையில எல்லாம் பிடிக்க கூடாது. என்ன பண்றாய்? கையில பிடிக்காம போ. ஆஹா, நல்ல காஃபி ஸ்மெல் வருது. இங்க வாங்க, இங்க வாங்க, நான் சொல்றேன் பாருங்க. தர்சன் கேளு. பிடிச்சல அப்படியே போ போ. வாங்க, போனா பால் எப்படி போடுற? இங்க வாங்க, இந்த கால் எடுங்க. அந்த கால் லக்கி இல்ல. இங்க நான் வைக்கிறேன். இங்க வாங்க, காட்டுங்க. ஓகே, திருது தர்சன் காலை எடுத்து விட்டார். போய்கிட்டே இருக்கிறார். விட்டுட்டார். 5 4 3 2 1. நம்ம போய் கவுண்ட் பண்ணிட்டு வந்துரும். 5 6 7 8 9 10 11 12. இவங்க கோல் தான் போட்டுருக்காங்க. நீனா 12 தான் இவங்க போட்டிருக்காங்களா? 12 போட்டிருக்கீங்க. திரிதர்சன் 12 போட்டிருக்க. ஆமா ஆமா, சந்தோஷம். சரி, ரைட் விடு. இதுக்கு தான் இவ்ளோ கோஸ் வந்தியா நீ? ஆமா, ஒரு 5 கோல் சேர்த்து போட்டிருக்கீங்களா எனக்கு? சரி, gift தரேன். थैंक यू. எல்லாரும் கை தட்டிடுங்க அவருக்காக. சூப்பரா விளையாட்டாங்க. அடுத்து மாஸ்டர் வாங்க. மாஸ்டர், என்னடா கேம் நல்லா விளையாடுவியா? நல்லா விளையாடுவேன். சரி, நீ விளையாடுறது நானும் பாக்குறேன். அதர், நாங்க உங்களுக்கான கேம் புரிஞ்சிச்சா? ரெடியா விளையாட? ரெடியா? ரெடி. சூப்பர், உங்களுக்கான கேம் ஸ்டார்ட் நவ. ரைட் வா கண்ணா, பத்திரமா போய் சேர்த்துட்டு வாடா. உன் தங்கச்சியா நினைச்சு வாழ போட்டானே. டேய், இங்கேயே உருண்டுச்சுன்னா நாங்க எத்தனை பால் தான் கையில பிடிங்க முதல்ல. இப்ப அங்க போங்க. கேளுங்கடா வாய பொத்தி என்ன சுத்தி அவன் ஏதோ ஒரு புது கேம கண்டுபிடிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். டேய், நீ என்னடா நடுவுல ஓடி வந்துட்டு இருக்க? டிராஃபிக் ஜாம் எல்லாம் நிறைய ஆகுதுல சார். எடுத்துட்டு போங்க சார், நோ ப்ராப்ளம். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எண்ணெய வச்சா போக்கிரி பொங்கல் இப்போ ஒரு எடுத்து கோடு விட்டார் என்று நினைத்து கொண்டு கையிலே கோடு விட்டார். கவுண்டர் சாங்கல 5 4 3 2 1 முடிச்சிடா. எங்கடா போற? லாஸ்டா கம் பேக். இது வரேன். கம் பேக். அரே பாய், யம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? 1 2 3 10 11 வாங்க. சந்தோஷமா? நான் ஜெயிச்சிட்டேன். டேய் ஹங்குங்கடா, எத்தனை கோட்டை தெரியுமா? டேய், அப்பலாம் சொல்ல கூடாது. தம்பி, எத்தனை கோட்டை தெரியுமா? 3 தெரியுமா? 12 கோட்டை இருக்கீங்க. 12 கோட்டை இருக்காங்க. கை தட்டிடுங்க. எஸ்.
சூப்பர். ஜாலியா இருக்குதா? இன்னும் ஒருத்தவங்க விளையாடணுங்க. டாலி விளையாட ரெடியா? ஓடியா. அச்சா are you ready? ஏன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன விளையாடுறீங்கன்னு நானும் பார்க்கறேன். ரெடியா? கையில தட்டை எடுத்துக்கோங்க. கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. என்ன 1 2 3 4 5 6 17 சூப்பர். அங்க ரெண்டு கையில குடிச்சிங்க, காலியா ரெண்டு கையில குடிச்சிங்க. அடே ஜாலி குயாங்க மாத்திட்டீங்களே எங்கடா. டார்கெட் ஓஹோ, என்ன கம்பெனில வேலை செய்றீங்களா நீங்க? டார்கெட்டுக்கு உழைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வரணும்ல. அந்தங்க சரி பண்ணுங்க, வாழ்க்கையில எல்லாம் முக்கியம் தானே. தேங்க்யூ வந்ததுக்கு. உங்க ஸ்போர்ட்டிவ்னஸ் நான் பாராட்டுறேன். குழந்தை தேங்க்யூ டார்லிங். அங்க அங்க சமத்தா உட்காந்துக்கோ. அடடடா, எல்லாரும் எவ்வளவு சீரியஸா விளையாடுறாங்க. அதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப நீ கேம பார்க்கல, நான் இது கேம் பாக்குறேன். அதானே? இல்ல எல்லாரும் மூஞ்சில ஒரு கோவம், ஐயோ அப்படின்னு ஓடிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில நிறைய பேர் இந்த டார்கெட்டை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லாம ஜாலியா சும்மா ஃபன்னா விளையாடுறதுக்கு தான் இந்த கேம். அதனால எல்லாம் சிரிச்சிட்டு ஜாலியா விளையாடுங்க. ஓகே, ஹாய் எல்லாரும் ரிட்டர்ன் வந்துட்டீங்களா? நாங்களும் கிஃப்டோட ரிட்டர்ன் வந்துட்டோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? வாங்குன்னு விளையாடுனாங்களா குழந்தைங்க, அழகா பேசிருக்காங்க. உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறோம். கிஃப்ட் கொடுக்கலாமா? அதுக்கு முன்னாடி இருங்க, நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேனே. பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன் இருங்க. எல்லா அம்மாக்கள் ஹாய். ஹாய். உங்க அம்மா தானே இது? இரு கேக்குறேன். அம்மா, உங்களுக்கு இந்த சோலை என்ன அப்படியே ரொம்ப பிடிச்சது? உன்னுடைய மேஜிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மேஜிக்கா? அது இன்னும் மேஜிக்னு நம்புறீங்க? நிக்கிதா அதை நம்பிட்டு இருக்கா, அதனாலதான். நான் மேஜிக் பண்ணி கிஃப்ட் தரேன். சரி, இந்த ஷோக்கு அடுத்து குழந்தை யாராச்சும் வரணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு வரணுன்றதுக்காக ஒரு ரீசன் சொல்லுங்க. இந்த ஷோக்கு பசங்க வந்தாங்க அப்படின்னா ரியலி அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்காது. ஓ, கொஞ்சம் நல்லா ஜாலியா பண்ணுவாங்க. ஓகே. கொஞ்சம் ஃபியர்னஸ் இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு. ஆஹா. So I hope really it's going well. ஆஹா, thank you. We also hope the Samuda. ஜெமுதான். அடுத்து யாரு? திவ்யதர்ஷன் அம்மா. ஹாய். எப்படிங்க இருந்துச்சு ஷோ? ரொம்ப அருமையா இருந்தது, நல்ல என்டர்டெயின்மெண்டா இருந்தது. அப்படியா? சரி, அது என்ன குடிச்சது இந்த ஷோல? இதுல கேம்ஸ் நல்லா இருந்தது. கேம்ஸ் வேற நான் பேசணும்ல நல்லா விளையாடுறீங்க. சரி விடு, நான் அடுத்த குழந்தைகிட்ட போறேன். பாவண்டா. ஹாய் மதர். ஹாய். ஜாலியா இருந்துச்சா நீங்க வந்ததுக்கு? ஜாலியா இருந்துச்சு. என்ன ஜாலியா இருந்துச்சு? நீ பேசுறது ஜாலியா தான் இருக்கு. அப்படியா? நீங்க பார்த்தா முடிக்கிறது பார்த்தா ஜாலியா இருக்கிற மாதிரி இல்லையே, வாட்ச் காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லையே, ஜாலியா தான் இருக்கு. அப்படிதானா? ஜாலியா தான் இருக்கு. அங்க மறைச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அடுத்து நாங்க லித்திக்ஸ் அவங்க ஜாலியா இருந்துச்சா? ரொம்ப ஜாலியா இருந்தது. என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு இந்த சாங் மூலமா? பசங்களோட டேலண்ட்ஸ்லாம் நல்லா வெளியே வருது. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். சூப்பர். இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் அது எனக்கு தெரியாம போச்சு. சூப்பர். அழகா வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் கிட்ஸ் வெயிட் பண்றாங்க இன்னைக்கு கிஃப்ட்னு பாரு. ஹலோ, கிஃப்ட் ரெடி ஓகேவா? அப்பா இப்பதான் முழு வருதுடா குழந்தைக்கும். சரி வாங்க இறங்கி வாங்க, கிஃப்ட் தரேன். கை நீட்டிட்டு அவனுக்கு தான் தரணும். இந்தா கையோட வந்துட்டு இதே மாதிரி கையில சமத்து கையில இருக்கும்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ. வச்சுக்கோங்க. தேங்க்யூடா வந்ததுக்கு. சூப்பர் ஸ்டார் மாதிரி வருவா பாரு. I love you darling.
தேங்க்யூ ஃபார் கமிங். எனக்கு உமா கொடுத்துருவா. சூப்பர். எல்லா கிட்ஸும் வந்து ரொம்ப அழகா வந்திருக்காங்க. அண்ட் இந்த தியேட்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்களுக்காக காமிச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அந்த வகையில் நாங்களும் உங்களுக்கான ஆட் ஆன் ஆஃப் ஹாப்பினஸ் கொடுத்துருக்கோன்றது ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இதே மாதிரி ஆளுத்தனமான நாட்டியான திருத்திரான கிட்ஸ் உங்க வீட்ல இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்டா? ஒண்ணும் பண்ணக்கூடாது. கீழே தெரிஞ்சு பாருங்க நம்பர். இதுக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. மொத்தம் உங்க குழந்தைங்க அனுப்பிச்சு விடுங்க. ஃபேமிலியோட சேர்ந்து கடகடகலன்னு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அது வரைக்கும் உங்களை இந்த விட கருத்து உங்கள் நீனா மற்றும் நிக்கி. எல்லாரும் டாட்டா சொல்லுங்க. கேமரா டாட்டா சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு கொடுக்கத்தானே அடுத்த நாடு வருது. நல்லதை நான் எடுத்துக்கிட்டா நல்லதைத்தான் தருது. நம்பி ஒரு கால வைப்பேன், இன்னும் அது 100 வரும். புது வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா வாழ ஒரு தெம்பு தரும். எது ஏன் தகுதி